வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அமைச்சரவையில் அதிரடி மாற்றம். புதிய அமைச்சரவை பட்டியலுக்கு ஒப்புதல் அளித்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமனம். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையுடன் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சித் துறையும் கூடுதலாக ஒதுக்கீடு. அமைச்சர்கள் பொன்முடி, மெய்யநாதன், கயல்விழி செல்வராஜ், மதிவேந்தன், ராஜகண்ணப்பன் ஆகியோர் இலாக்காக்கள் மாற்றம். மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான், க. ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து நீக்கம். கோவி செழியன், ராஜேந்திரன் ஆகியோர் புதிய அமைச்சர்களாக நியமனம். நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்துள்ள செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி. சமீபத்தில் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ஆவடி நாசருக்கு மீண்டும் பொறுப்பு. புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள அமைச்சரவை இன்று பொறுப்பேற்பு. மாலை 3:30 மணிக்கு ஆளுநர் மாளிகை நடைபெறும் விழாவினில் பதவியேற்கின்றனர். தமிழ்நாட்டின் 3வது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இன்று பொறுப்பேற்பு. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். தமிழ்நாடு அரசு தலைமை கொறடாவாக க. ராமச்சந்திரன் நியமனம். அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் புதிய பொறுப்பு. துணை முதலமைச்சராக நியமனம் செய்யப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் சந்திப்பு. சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றார். துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு சால்வை அணிவித்து வாழ்த்து. துரைமுருகன், சேகர்பாபு, கே.என். நேரு உள்ளிட்ட அமைச்சர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். துணை முதலமைச்சர் என்பது பதவி அல்ல, பொறுப்பு என்பதை உணர்ந்து தமிழ்நாட்டு மக்களின் ஏற்றத்திற்காக பணியாற்றுவதாக அமைச்சர் உதயநிதி எக்ஸ் தளத்தில் பதிவு. பெரியார், அண்ணா, கலைஞர் வகுத்து தந்த பாதையில் முதலமைச்சர் வழிகாட்டலில் சக அமைச்சருடன் இணைந்து பணியாற்றுவதாகவும் உறுதி. துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டதை கொண்டாடி மகிழ்ந்த திமுகவினர். பல்வேறு பகுதிகளில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சி. மத்திய அரசு மாநிலங்களை யூனியன் பிரதேசங்களாக மாற்ற நினைப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அன்றைய இந்தியாவும் இன்றைய இந்தியாவும் ஒன்றா எனவும் கேள்வி. சட்டமன்றத்திற்கு ஒன்னாதான தேர்தல் சொல்றாங்க. அப்போ இந்திய நாட்டுடைய மக்கள் தொகை என்ன? இப்போ மக்கள் தொகை என்ன? அன்றைய இந்தியாவும் இன்றைய இந்தியாவும் ஒன்றா? அன்றைய வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளவு? இன்றைய வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளவு? இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சாத்தியம் இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். மத்திய அரசால் நாடாளுமன்ற தேர்தலையே ஒரே கட்டமாக நடத்த முடியவில்லை என்றும் குற்றச்சாட்டு. ஒடுக்கி ஒற்றை ஆட்சித்தன்மை கொண்டதாக இந்தியாவை மாற்றுறதுக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை கொண்டு வர பார்க்குது பாஜக அரசு. ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லாதது. காஞ்சிபுரத்தில் திமுக பவள விழா மாநாட்டில் ஒன்று கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள்.
திமுகவுடனான கொள்கை கூட்டணி தொடரும் என பிரகடனம். காஞ்சிபுரத்தில் உள்ள அண்ணா நினைவு இல்லத்தில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. மாநில உரிமைகளை பெற்ற அண்ணா கருணாநிதி வழியினில் அயராது உழைப்போம் என குறிப்பேட்டில் எழுதி கையெழுத்து. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் குடும்ப வாரிசு என்று பேசுகின்றனர். ஆனால் இது கருத்தியல் வாரிசு. மும்மொழி கொள்கை ஏற்க கொள்ள மாட்டோம் என்று முதலமைச்சர் உறுதியேற்றுள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. தளபதி அவர்கள் இவரை வெறும் குடும்ப வாரிசு என்கிறார்கள். கருத்தியல் வாரிசு. பெரியாரின் கொள்கை பேரன். பெரியார் வழியில் அவர் தொடர்ந்து இயங்குகிறார் என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை. திராவிட இயக்கத்தின் மூன்றாவது குழலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திகழ்கிறது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற திமுக பவளவிழா மாநாட்டில் திருமாவளவன் ஆவேச பேச்சு. நீங்கள் எழுப்ப வேண்டும் இந்த வேண்டுகோளை வைத்து என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு மூன்றாவது குழலாக இருக்கும். தொடர்ந்து இந்த கடத்தில் உங்களோடு நாங்கள் சனாதன சக்திகளுக்கு எதிராக முழங்குவோம். திமுகவுடனான கூட்டணி என்றும் தொடரும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் காமராஜர், அண்ணா, கலைஞர் ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் புகழாரம். தோள் நிற்கும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய முயற்சி எல்லாவற்றுக்கும் காங்கிரஸ் பேரியக்கம் துணை நிற்கும். இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு துணை இருக்கிறார்கள் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயன். தேனி, திருப்பூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கொட்டி தீர்த்த கனமழை. திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டங்களிலும் வெளுத்து வாங்கிய மழையினால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. திண்டுக்கல்லில் வத்தலகுண்டில் கொட்டி தீர்த்த கனமழையினால் ஓடைகள் காட்டாற்று வெள்ளம். கிராமத்திற்குள் புகுந்த மழை நீரால் 15க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதம். கோவை, தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, நீலகிரி, திருப்பூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யலாம் என்றும் அறிவிப்பு. நாமக்கல் மாவட்டத்திற்கு இன்று செல்கிறார் டிஜிபி சங்கர் ஜிவால். என்கவுண்டர் செய்யப்பட்ட இடம், வெப்படை காவல் நிலையம் ஆகிய பகுதிகளுக்கு சென்று ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்த விவகாரம்.
காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க ட்ரோன் கேமராக்கள் மற்றும் கும்கி யானைகள் உதவியுடன் கண்காணிப்பு பணி தீவிரம். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் 1000 கிலோ ஆட்டுக்கறியுடன் நடைபெற்ற சமபந்தி விருந்து. தர்காவில் நடைபெற்ற விழாவினில் குத்துவிளக்கு ஏற்றியும் பொறிகடலை படைத்தும் வழிபட்ட இந்துக்கள். கோவையில் விமர்சையாக நடைபெற்ற சிறுமிகள் மற்றும் பெண்களின் வள்ளி கும்மி ஆட்டம். காலில் சலங்கையுடன் நடனத்தை அரங்கேற்றிய கலைஞர்களின் கலை நயத்தைக் கண்டு வியந்த பார்வையாளர்கள். புரட்டாசி 2வது சனிக்கிழமையை ஒட்டி பல்வேறு கோவில்கள் நடைபெற்ற சிறப்பு வழிபாடு. திரளான பக்தர்கள் பங்கேற்று மனம் உருகி சாமி தரிசனம். புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக மாநில பொதுக்குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் இடையே மோதல். இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருப்பதி லட்டுவில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக எழுந்த புகார். குண்டூர் ஐஜி திரிபாதி தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு திருப்பதி கோவிலில் ஆய்வு. மகாராஷ்டிராவில் 11,200 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. காணொலி மூலம் பூனே மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்ட பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். வங்கதேச அணிக்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. கேப்டனாக சூரியகுமார் யாதவ் தேர்வாகியுள்ள நிலையில் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் உள்ளிட்டோருக்கும் இடம்.